உங்கள் எல்லாருக்கும் இப்போ பாதினாவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் என் நண்பன் அட்டிகையை தெரியுமா? காசுக்காக ஓட்டு போட்ட காலம் இனி மாற வேணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு சாங் நாளைக்கு தான் ரிலீஸே ஆக போகுது. அவரோட உண்மையான பேர் வந்து கௌதம். ஆள் பார்க்க வட மாநிலத்தை சேர்ந்த பானிபூரிக்கார மாதிரி இருப்பான். ஸ்கூல் படிக்கும்போது மியூசியம் ஊருக்கு படம் வந்தப்போல்லாம் ஆதிய நாக்கில் ஃபயர் ஓட்டுந்தான். பாரு, அவரே பாட்டு எழுதி அவரே பாடி அவரே மியூசிக்கும் போட்டு கெத்துரா மனுஷன் அப்படின்னு. அப்போ கூடயே ஒருத்தர் இருந்திருக்கான். எங்கள் யாருக்கும் அப்போ தெரியல. ஏன்னா அவன் எதுவும் அப்போ சொல்லலை. 12th ஆனுவல் டே அப்போது நல்லா டான்ஸ் ஆடுவான். அவன் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறான். நம்ம நண்பன் டான்ஸ் ஆடுறான்னு சொல்லி இங்கேருந்து எல்லாம் கத்துறான். கெத்துரா மாசுரா கௌதம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஜூனியர் பொண்ணுங்களாம் பார்த்துட்டு சி கௌதம் வாட்டிய மேன், என்ன ஹேண்ட்ஸம், என்ன ஸ்டைலாக ஆடுறதுல வாவ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. கத்தது நாங்கள் கெத்து காட்டது நீயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்போ பொறாமையாக இருந்தது. பொறாமப்படுற காலம் போய் இப்போ அவனை கொண்டாடுற காலம் வந்திருக்கு. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனதுக்கப்புறம் அவனாக பாட்டு எழுதி அவனாக பாடி ஸ்டேஜில் ஒரு 1000-2000 பேருக்கு முன்னாடி அவனாக பாடி அப்புறம் எங்களுக்கே தெரியும் உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு. அப்புறம் அவனாக ஒரு 10 பாட்டு எழுதுனா அதில் ஒரு பாட்டுக்கு வந்து சென்னை போய் மியூசிக் போட்டு வந்து ஒரு மாதிரி சொன்னான். நண்பன் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது, மியூசிக்கோடு இருக்குது, எல்லாம் தயாராக இருக்குது, வீடியோ மட்டும் எழுத்து கொடுங்கன்னு சொன்னேன். என்கிட்ட சொல்ல பையன் கொஞ்சம் உஷாரா இன்னொருத்தருக்கா எங்கள் கூட்டத்தில் கிருத்திக்குன்னு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிற இன்னொரு நண்பர். இன்னொரு நண்பர் வீடியோவுக்கு அவரையும் கூப்பிட்டு வந்து அப்போ நடிப்புக்கு ஒரு மொட்டையும் இருக்கான் எங்கள் கூட. இத்தனை பல நண்பர்கள் சேர்ந்து பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக பாட்டு எழுத்து முடிச்சிட்டாங்க. கேப்பம்பா அப்படிங்கிற ஒரு பாட்டை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம். உங்கள் அன்பு கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்கும் வேணும். ஆதி நான் சொல்கிற மாதிரி பாதி வெற்றி நம்ம கையில் தான், மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில் தான். நீங்கள் தான் எங்களோட நண்பர்கள். உங்கள் அன்பு இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. உண்மையாக அந்த பாட்டு நல்லாயிருக்கும். கேட்க கேட்க உங்களுக்கே பிடிக்கும். கண்ணாடி போட்டு மாசா நிற்கிறாரே அவரு அட்டிகை. உங்கள் எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக கொடுங்க. கொஞ்சம் நேரம் கொடுத்து அவனை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு 6 மணிக்கு பாட்டு கண்டிப்பாக வரும். நம்ம கூடயே இருந்த ஒரு மாதிரி நல்லா இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, கரெக்டாக?